ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18ன்னு சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கு நன்னாள் வர இருக்குங்க. இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் நம்ம வீடுகளில் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம், தாலி சரடு எப்படி மாற்றலாம் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாம் வீடுகளில் கங்கை தாயையும் காவிரி தாயையும் நினச்சி வழிபாடு செய்யணும். அன்னைய நாள் நம்ம எந்த ஒரு நல்ல செயல்கள் செய்தாலும் இரட்டிப்பாக கைகூடும்ன்றது தான் ஐதீகம். இப்போ நம்ம கங்கை தாயை எப்படி வழிபாடு செய்யலாம், அதற்கான ஏற்பாடுகள் பார்க்கலாம். இப்போ உங்கள் வீடுகளில் நீர்நிலைகள் எந்த இடத்துல இருக்கோ, நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலும் சிங்க் அப்படி இருக்கும், இல்லையாச்சும் உங்கள் வீட்டில் மோட்டர் இருக்கிற இடம் இருக்கும், இல்லை நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றங்கரையில் கூட நீங்கள் கங்கை தாயை நினச்சி வழிபாடு செஞ்சுக்கிடலாம். மோஸ்ட்லி ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் ஆற்றங்கரையோ மோட்டர் பம்புக்கிட்டேயோ போய் வழிபாடு செய்ய முடியாது. நம்ம வீடுகள்லேயே இருக்கிற சிங்க் இடத்துலையோ இல்லை நீர்நிலை எந்த இடத்துல உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த இடத்த நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல தண்ணியை யூஸ் பண்ணுறீங்களோ அவங்கள கங்கை தண்ணி வர இடமாவும் காவிரி தண்ணி வர இடமாவும் நினச்சிட்டு அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அழகாக கோலம் இட்டுக்கோங்க. இட்டுட்டு இப்போ நம்ம அழகாக ஒரு மணப்பலகையை நம்ம போட்டுக்கிட்டு ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க. கலச சொம்பு ஃபுல்லாக தலை நிரப்ப தண்ணி எடுத்துட்டு அதில் நீங்கள் உங்கள் வீட்டில் தீர்த்த பொடி இருந்ததுன்னா கலந்துக்கோங்க. இல்லையாச்சும் அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் இந்த 3 பொருளையும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் இருந்ததுன்னா விட்டு கலந்துக்கோங்க. அந்த தண்ணியை கங்கை தாயாக நினச்சிட்டு மனசார அந்த மணப்பலகையில் உட்கார வச்சுக்கோங்க. கங்கை தாயை உட்கார வச்சுட்டு உங்கள் வீட்டில் என்னெல்லாம் தானிய வகைகள் இருக்கோ அந்த தானிய வகைகளில் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு கங்கை தாய்க்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வெற்றிலையிலையோ இல்லை அரசையிலையோ முதல்ல முழு முதல் கடவுள் விநாயகரை பிடிச்சு வச்சுட்டு அவரை அருகம்பில் இருந்தால் வச்சுட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இப்போ நாம் அன்னைக்கு எந்த ஒரு பொருள் வச்சாலும் இரட்டிப்பாக ஆகும்ன்றது தான் ஐதீகம். அதுதான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் நம்ம வீடுகளில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு பொருள் வைத்தாலும் சரி, நமக்கு அது இரட்டிப்பாக கைகூடும். அதனால தான் நாம் அன்னைக்கு கங்கை தாய்க்கு முன்னாடி எல்லா மஞ்சள், குங்குமம், உப்பு, புளி, தோரம்பருப்பு என்னெல்லாம் இருக்கோ நகை, பணம் அதை எல்லாமே அவங்க கிட்ட வச்சுட்டு தாம்பூலம் வச்சுட்டு வளையல் வச்சுட்டு தேங்காய் உடைக்கிறதா தேங்காயம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ கங்கை தாயை ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாலி சரடை பற்றி பார்க்கலாம். தாலி சரடு மாற்றுறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிருந்தாலும் மாற்றிக்கிடலாம். அன்றைய நாள் நம்ம அம்பிகைக்கும் தாலி சரடு மாற்றி விடணும். நம்ம வீட்டு பூஜை ஆடிப்பெருக்கு நாளை விவசாயிகளின் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய நாள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கிராமப்புறங்களில் ஆற்றங்கரைகளில் நீர் பெருக்கெடுத்து வரும்போது கிராமப்புற மக்கள் காவிரி தாயை வரவேற்கிறதுக்கு அங்கே மலர் தூவி அவங்கள வரவேற்பாங்களாம். அந்த மாதிரி நாமளும் வழிபாடு செய்யும்போது நம்ம சிங்க்லேயோ இல்லை வெளிப்புறங்கள் நீர்நிலைகள்லையோ நீரை திறந்து விட்டுட்டு நீர் வரும்போது மலர் தூவி அவங்கள வரவேற்கணும். ஏன்னா நீரின்றி ஓர் உயிரும் இவ்வுலகில் வாழாது அப்படின்ற பழமொழியே இருக்குது. ஆடிப்பெருக்கன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரசாதங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். கங்கை தாய் மசக்கையாக இருப்பதா ஒரு ஐதீகம். அதனால் நீங்கள் 3 வகையான சாதம் செய்து வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை செய்து வைக்கலாம். அன்றைய நாள் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நோன்பு ரட்சதை கயிறு ஏற்பாடு பண்ணிவிட்டு அம்மா பாதத்து கீழே வச்சுட்டு வழிபாடு செஞ்சு முடித்த உடனே நோன்பு ரட்சதை கயிறை நீங்கள் கைகளில் கட்டி விட்டுக்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாம் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதற்கான ஏற்ற நாள் ஆடிப்பெருக்கு. அன்றைய நாளில் நீங்கள் தங்கம் மட்டுமில்லை எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது ரெட்டிப்பாக தான் கைகூடும். முக்கியமாக நீங்கள் உப்பு, மஞ்சள் தூள், குங்குமம் மட்டும் வாங்கினாலுமே போதுமானது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற பழமொழியே இருக்குது. ஆடி 18ஆம் தேதி தான் விவசாயிகள் விதை விதைப்பாங்களாம். ஏன்னா மே மாதத்தில் வர வெயில் காலத்தால் பூமியில் இருக்கிற மண்ணெல்லாம் இறுக்கிக்கிட்டு இருக்குமா. இப்போ இந்த ஆடி மாதத்தில் வந்த மழையால் பூமியில் இருக்கிற மண்கள்
பெருகிட்டு பூமியில் விதை விதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இடமாக அமைஞ்சிருக்குமா. அதனால தான் விவசாயிகள் ஆடி 18 அன்னைக்கு விதை விதைப்பாங்க. அதனால தான் ஆடி பெருக்கு அன்னைக்கு விதை விதைச்சா அதை பல மடங்கு ஆடி பெருக்கா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடி பெருக்கு அன்னைக்கு விவசாயிகள் விதை விதைக்கிறது வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. கிராமப்புறங்களில் விவசாயிகள் அவங்களோட வீட்டில் அன்றைய நாள் வச்சு வழிபாடக்கூடிய நெய்வேத்தியம் கட்டரிசி வச்சு வழிபாடு செய்வாங்களாம். கட்டரிசி கூட உடச்சக்கடலையும் வெல்லமும் சேர்த்து வச்சு அதை தான் அவங்க நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கண்டிப்பாக இரட்டிப்பாக கைகூட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு vlogல மீட் பண்ணலாம். நல்லதை நினைப்போம், நல்லது நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பபாய்.